எங்க? பெட்ரூம். இந்தப்பா வச்சுக்க. இருக்குமா? நேத்து வாத்தியா கிட்ட நான் திட்டு வாங்க கூடாதுங்கிறதுக்காக கடையில இருந்து நீ தானே பிரியாணி வாங்கி கொடுத்த. வச்சுக்க. ஐயோ நான் இல்லம்மா, பிரியா பொண்ணு செஞ்சு கொடுத்தது. யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்ன? பிரியா பொண்ணுங்க. யாருவா? அது அந்த மாடி விட்டு பொண்ணுங்க. யாரடி அது? பிரியா? எந்த சின்ன சிரிக்கிடி பிரியா? நேத்த புருஷன் பிரியாணி செஞ்சு அமிச்சாலாமே. என்ன புருஷன் வந்து இவகிட்ட வந்து வெத்தலை பாக்க வச்சு அழைச்சானாமா? கொல்லையில போக நான் சோறு ஆக்குறேன் ஆக்க மாட்டேன் ஏன் இஷ்டம். என் புருஷன் திம்பா திங்க மாட்டா, அது ஏன் வீட்டு பிரச்சனை. இவராடி நடுவுல வந்து பூந்துக்கிட்டு அப்படி உனக்கு வயசு முறுக்க இருந்துச்சுன்னா சிலத்துக்கே போய் வீட்டுல நின்று அங்கேயே அவனால் புடிச்சுக்கிட்டாரடி. தலிசா இருக்கட்டு மேல அக்கம் பக்கத்தையே தோண்டி போடுறீங்களா? 2 பேர்ல எப்படி பிரியா? சொல்லுங்கடி, எப்படி பிரியா? எதுக்கடி என் புருஷன் பிரியாணி செஞ்ச அமிச்ச? யாரு கிட்ட செஞ்ச? சொல்லுடி. எதுவும் சரியா? ஏதாவது பேசுன கண்ணு பழுத்துடும். மாமிக்காக பாக்குறேன். போடி அந்த பக்கம் போடினா. கேப் மாதிரி என்ன ஒரு நெஞ்சால் சார்ந்தா அடுத்த புருஷனுக்கு பிரியாணி செஞ்சு அனுப்புவேன். என்ன கேடுச்சு நினைச்சியா? எந்த வீடு உனக்கு? பேசுறி ஊம கோட்டா. கொண்டையும் கண்ணாடியும் மூஞ்சியும் மோகர கட்டையும். இது பாரு, இனிமே என் புருஷன் வீட்டுக்கு வரும்போதும் சரி வெளியில போகும்போதும் சரி எங்கேயாவது உன் தலை தெரிஞ்சிச்சு அப்படியே உன் குரலை நெரிச்சு விடுவேன். ஜாக்கிரதை. என்ன இவனுங்க மாதிரி 4 எழுத்து நான் படிக்கல, அவ்வளவுதான். அதுக்காக மத்த விவரம் எல்லாம் எனக்கு இல்லாமையா போயிடும். அதுல நான் ரொம்ப கெட்டிக்காரி. யார் எப்படி இருப்பாளுங்க, எப்படி எல்லாம் சொக்கு பொடி போட்டு அடுத்த புருஷனை சுண்டி இருப்பாளுங்க, எல்லாம் கதை கதையாவும் கேட்டிருக்கேன், நேர்லயும் பாத்துருக்கேன். நானும் அவ்வளவு சீக்கிரம் ஏமாற மாட்டேன், என் புருஷனும் அவ்வளவு சீக்கிரம் சோரம் போக மாட்டாரு. அவர் யாருன்னு நினைச்ச? தங்கத்துல தங்கம், அப்படி ஒரு தங்கம். யாரும் எதை கட்டியா மயக்க முடியாது. ஆமா தெய்வான ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. அது சரியாதான் போச்சு. எல்லாம் மேலோட்டமா பார்த்தா தப்பாதான் தெரியும். சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கு எவ்வளவு நல்ல மனசு. போதும் மாமி, போதும். இதோட நிறுத்திக்கங்க. உங்க வீட்டுல குடியிருக்கா உடனே வக்காலத்துக்கு வந்துட்டீங்க. உங்க குணம் என்னங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இந்த செயின் நீங்க தான் எனக்கு போட்டீங்க. இந்தாங்க புடிங்க. என்னம்மா முதல்ல புடிங்க. மறுபடியும் தப்பு பண்றியம்மா? யார் தப்பு பண்ணாங்க? என்ன நியாயம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க? என்னமோ மேலோட்டமா பாரு கீழோட்டமா பாருன்னு. இன்னைக்கு என் புருஷனுக்கு சோறாக்கி போட்டுருக்கா, நாளைக்கு உங்க புருஷன் போட மாட்டேன்னு என்ன இருக்கு? உங்க புருஷன் வேணா வயசா இருக்கலாம், அதனால நீங்க கவலைப்படாம இருக்கலாம். ஆனா என் புருஷன் அப்படியா? யார் பார்த்தாலும் கொத்திட்டு போலாம் தான் நினைப்பாங்க. அதனால நான் கொஞ்சம் உஷாரத்தா இருப்பேன். இத பாரு, சும்மா அர்த்தமில்லாம ஏதாவது பேச. போதும் மாமி, உங்களை போய் பெரிய மனுஷன் நினைச்ச பாரு. இனிமே உங்க சாவாசமே எனக்கு வேணும். நிஜமாத்தான் சொல்றியா? ஆமா, எனக்கு என் புருஷன் தான் பெருசு. நான் வரேன். கொஞ்சம் இரு. என்ன? இந்த செயின் என்னோடதுல, அந்த பொண்ணோடது. நீயே கொண்டு போய் கொடுத்துரு. மாமி, அன்னைக்கு நீங்க தானே எனக்கு போட்டு விட்டீங்க. போட்டது நான் தாமா, ஆனா இந்த செயின் அந்த பொண்ணோட தான். என்ன சொல்றீங்க? அன்னைக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ உன்னை வாசல்ல நிக்க வச்சு எல்லாரும் என்னதுன்னு சொன்னாலே, அப்ப அந்த பொண்ணு என்ன செஞ்சா தெரியுமா? இப்பதான் புதுசா கல்யாணம் ஆகி வந்திருக்காங்க. எதுக்கு அனாதகினாதன்னு பேசிட்டு? அவங்க என் கூட பிறந்த அக்கா மாதிரி நினைக்கிறேன். இத போட்டு விடுங்க. என் அக்கா என்ன சொன்னா? ஆமாமா, அதோட அந்த பொண்ணு உன் புருஷன் கிட்ட படிச்சவ. ஐயோ, அது கூட தெரியாம போச்சு. அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி வெறும் கரியர் மட்டும் போயிருந்தா அவருக்கும் சங்கடம் உனக்கும் சங்கடம். அதனாலதாமா அந்த பொண்ணு அவ்வளவு அவசரமா செஞ்சு அனுப்பிச்சா. போச்சு, நான் சுத்தமான மடசாமரணிங்கிறது முடிவாய் போச்சு. மாமி, என் தங்கச்சி கிட்ட போய் ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். புள்ள பிரியா, என் கண்ணு. என் கண்ணு, உன்னை புரிஞ்சுக்காம போயிட்டம்மா. உங்க அக்கா படிச்ச படிப்பு அவ்வளவுதான். என்ன பண்றது? இத பாரு, என்ன கூட பிறந்த அக்காவா நினைச்சு செயின் எல்லாம் போட்டிருக்க, என் வீட்டுக்காரர்கிட்ட வேற படிச்சிருக்க. அப்படி இருக்கும்போது எங்க 2 பேர் மேலயும் உன் மனசுல எவ்வளவு ஒரு பக்தி, எவ்வளவு ஒரு பாசம் இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. அந்த பக்தி பாசத்துலதான் நீ அவருக்காக சமையல் செஞ்சிருக்க. உன் மனசு சூதுவா தெரியுமா? என்ன பாலும் நீயும் ஒண்ணு யதார்த்த மூஞ்சில அப்படியே எழுதி ஒட்ட இருக்கும்ல. என் மேல கோமா? என்கிட்ட பேச மாட்டியா? இது மாதிரி இந்த அக்கா மேல கோவம் இல்ல இல்ல?
அதான பார்த்தேன். இந்த சீனை எங்க வாங்குற பிள்ளை? இது பாருங்க, இன்னையில இருந்து கரெக்டா ஒரு வாரத்துக்குள்ள சமையல என்னென்ன வகை இருக்கோ அத்தனையும் நீங்க சமைக்கிறீங்க. நானா? ஆமா. எப்படி? நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறேன். என்ன பிள்ளை எனக்கு வருங்கிற? வர வைக்கிறேன் வாங்க. என்னையா என்ன எல்லாம் பேந்த முடிச்சு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க சமாச்சாரம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல? உங்களுக்கு எல்லாம் 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள மணி அடிச்சு பசங்க புள்ள எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும். இல்ல ஸ்கூல் கண்ணாடி உடையும், கதவு பெஞ்சு டெஸ்க் எல்லாம் உடையிடும். அப்படி இல்லன்னு வச்சுக்க, அப்புறம் வித்தியாசமா நாங்க வேற ஏதாவது செய்ய வேண்டியிருக்கும். அப்படி பண்ணாதான் சரி வரும். இவன் யாருவன்? பார்த்தா வாத்தி மாதிரி தான் தெரியுது. வித்தியாசமா ஒரு மார்க்கமா இருக்கானே. என்ன சார் ஏதாவது கலாட்டாவா? இல்ல, அவங்க கட்சியில யாரோ வட்ட செயலாளராமா செத்து போயிட்டானா ஸ்கூல்ல முடி சொல்றானுங்க. அவர் என்ன தியாகியா? தியாகி இல்ல, ஓவரா சாப்பிட்டு செத்து போயிட்டான். சண்முகமணி அவங்க ரொம்ப பொல்லாதவங்க. லீவ் விடதான் பட்டான். இருங்க, நான் கொஞ்சம் பேசி பாக்குறேன். சண்முகமணி, உங்க வீட்டுக்காரர் இறந்தது எங்களுக்கும் துக்கமான விஷயம் தான். நான் வேணா எங்க ஸ்கூல் சார்பா வந்து ஒரு மலர் வளையம் வச்சுட்டு வந்துடுறேன். மலர் வளையம் வாங்குறதுக்கு எங்க கிட்ட என்ன காசு இல்ல நினைச்சியா? அப்படி இல்ல, உங்க தம்பி தங்கச்சி கூட படிக்கிற பசங்களா தான் இருப்பாங்க. ஒவ்வொரு கட்சிக்காரும் ஒவ்வொரு நாளைக்கு வந்து இதே மாதிரி ஸ்கூல்ல மூட சொன்னா அவங்க படிப்பு என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. எனக்கு உன் நியாயம் தர்மம் எல்லாம் தேவையில்லை. ஏதோ புதுசா தம்பி தங்கச்சின்னு பாச மழையெல்லாம் பொழியிற. ஸ்கூல மூட முடியுமா முடியாதா? என்னையா லுக் விடுற? லுக் விட்டா நாங்க என்ன பயந்துருவோமா? ஸ்கூல் மூட முடியாது. உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? நாங்க எவ்வளவு பேர் என்னென்ன ஆயுதம் வச்சிருக்கோம் பாத்தியா? என் பின்னால் நிக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ், அத நீ பாத்தியா? இவனுங்களா பொடி பசங்க, ஒரு அடிக்கு கூட தாங்க மாட்டாங்க. கொஞ்சம் இரு. இங்கதான் நீ தப்பு கணக்கு போடுற. மாணவர் சமுதாயங்கிறது ஒரு நாட்டுக்கு முதுகெலும்பு மாதிரி. அந்த மாணவ சமுதாயம் ஒண்ணு சேர்ந்ததுன்னா அந்த சக்திக்கு எதிராக எதுவுமே நிக்க முடியாது. நீங்க எல்லாம் குளிர் காஞ்சிட்டு இருக்கீங்களே, அரசியல் அமைப்பு அதை கூட அது தலைகீழா மாத்திரும். வன்முறை, அராஜகம் இதெல்லாம் அவங்களை ஈடுபடுத்தக்கூடாதுன்னு நாங்க பொறுமையா அவன் கையை கட்டி போட்டு வச்சிருக்கோம். உங்களுக்கு எல்லாம் தண்ணி அடிச்சா தான் தைரியம் வரும், வேகம் வரும். ஆனா மாணவர்கள் அப்படி இல்ல. சாதாரணமா அவன் காட்டு தீ மாற அவங்க உணர்ச்சி வசப்பட்டாங்க, அப்புறம் இந்த நாடு நாடா இருக்காது. அனாவசியம் அரசியல்ங்கிற பேரால அவங்களை வம்புக்கு இழுத்து அவங்க பொறுமையை சோதிக்க வேண்டாம் தயவுசெய்து. பிளீஸ் பிளீஸ் தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையா இருங்க. பாத்தீங்கல்ல, ஒருத்தர் முகத்துல கூட ஈயா இல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க பலம் என்னன்னு தெரியாம அவங்க வந்திருக்காங்க. இனிமே அவங்க அடிக்கிறது செத்தபாம்பு அடிக்கிற மாதிரி. தயவு செஞ்சு எல்லாம் பின்னால போங்க பிளீஸ். தயவு செய்து நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அமைதியா போங்க. நீங்களும் வாங்க பிளீஸ். நீ எல்லாம் ஒரு பேட்டை ரவுடி, உனக்கு ஒரு முறுக்கு மீசை. போய் சேவ் பண்ணிட்டு இந்த மல்லிகை பூல. கிருஷ்ணமூர்த்தி, சாரி சார். புள்ள, நீ என்னென்ன அளவுல என்னென்னலாம் போட்டு செய்ய சொன்னியோ அதெல்லாம் அப்படியே போட்டு செஞ்சிருக்கேன். இதுல ஏதாவது தப்பு வந்துச்சு அது ஏன் தப்பு இல்லமா உன் தப்பு தான். ருசி பார்த்து கொஞ்சமாவது குடும்ப பக்கத்துல வந்திருக்கேனா சொல்லு. கரெக்டா இருக்கும், நீங்களே ருசி பாருங்க. ஐயோ எனக்கு பயமா இருக்கு, நீயே பார்த்து சொல்லு. சூப்பர், நிஜமா? ஐயோ என் வீட்டுக்கார் வந்து இந்த குருமா சாப்பிட்டு என்ன சொல்ல போறா தெரியுமா? உடனே பெட்ரூம்க்கு கூப்பிடுவாங்க. நம்ம மாஸ்டருக்கும் ரவுடிகளுக்கும் அங்க சண்டை நடந்துட்டு இருக்குங்க.
போய் சீக்கிரம். என்னடே தண்டத்துக்கு இத்தனை பேர் நின்னுக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்களே, யாராவது வந்து உதவி பண்ணிக்கலாம்ல உங்களை. நேத்து ராத்திரியே சொல்லணும்னு நினைச்சேன், மிஸ் பண்ணிட்டேன். இந்த 2 நாளா தொடச்சி இட்லி தோசை ஒரு மாதிரி போரா இருக்கு. இன்னைக்காவது நூடுல்ஸ் ஊத்தப்பம் இந்த மாதிரி வித்தியாசமா ஏதாவது செய்ய சொல்லலாம்னு நினைச்சேன், எப்படியோ மிஸ் பண்ணிட்டேன். இது என்னது? நூடுல்ஸ். இது ஊத்தப்பம். குட் 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 குட். சும்மாவா சொன்னாங்க வைஸ் பீப்புள் திங்க் அலைக்னு. இன்னும் கொஞ்சம் போல. அடடே பூரி கூட இருக்கா? 4 விதமான ஐட்டங்கள். இன்னும் கொஞ்சம் சட்னி இருக்கலாம். போடு போடு, நிறைய போடு. எல்லாம் ஒரே. டேய் இரு, என்ன வேடிக்கை பார்க்க வச்சு நீ பாட்டுல பிளேட்ல போட்டு எடுத்து போற. யாருக்கு? என் தங்கச்சிக்கு. உன் தங்கச்சிக்கா? அதாரது நேத்து உங்க மேல அடிபடக்கூடாதுங்கிறதுக்காக நான் குறுக்க வந்தேன். ஆனா என் மேல அடிபடக்கூடாதுன்னு எவ்வளவு ஒரு பாசம் இருந்தா பிரியா குறுக்க வந்து அடிபட்டிருப்பா. பாவங்க வலியோட படுத்திருக்கா. அவளுக்காக தான் எத்தனையோ செஞ்சேன். உங்களுக்கு மிச்சம் மிச்சம் வச்சிருக்கேன். நீங்களே போட்டு சாப்பிட்டு போடுங்க. மிச்சம் மீதி சாப்பிடறதா? நம்ம நிலைமை அந்த அளவுக்கு கீழே வந்துருச்சா? என்னக்கா இதெல்லாம்? காலையிலயே மாமி எனக்காக டிஃபன் செஞ்சிருப்பாங்க. மாமி செஞ்சது இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு நாள் நான் செஞ்சு சாப்பிடு. சாப்பிடு. ரொம்ப வலிக்குதா? இல்லக்கா. கொல்லையில போனவங்க அவங்க கைக்கு கூடிய சீக்கிரம் ஏதாவது வந்துட போது பாரு. என்ன மாமி? இன்னைக்கு தேதி 3. உன் வாடகை பணத்தை நம்பி சில செலவெல்லாம் இருக்குல்ல. காலையில கூட நான் நினைச்சேன் எப்பவுமே ஊர்ல இருந்து 1ஆம் தேதி கரெக்டா பணம் வந்துரும். இந்த தடவை என்ன ஆச்சுன்னு தெரியல. நாளைக்கு கண்டிப்பா வந்துரும். வந்த உடனே கொடுத்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆமா, மறுபடியும் டாக்டர் எப்ப வர சொன்னாரு? காலையில 9 மணிக்கு வர சொன்னாரு. இன்னைக்கு வலி இல்ல, அதனால போல. என்னாச்சுக்கா? ஒண்ணும் இல்ல, சீக்கிரம் சாப்பிடு. குட் மார்னிங். குட் மார்னிங். வந்து என் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அதனால ஸ்கூல் வர உங்க பேக் சீட்ல உட்காந்து நான் வரேன். கொஞ்சம் இருங்க. இப்படி வாங்க வாங்க. என் ஸ்கூட்டர் பேக் சீட்ல மனைவி ஒருத்தி தவிர வேற யாரையுமே உட்கார வைக்க கூடாதுங்கறத ஒரு கொள்கையா வச்சிருக்கேன். கொள்கையை விட்டு கொடுத்ததே இல்லையா? நெவர். நெவர். இது ஒரு வண்டி, நான் அதுல உட்கார்ந்து வரணும். பஸ்ல போனா 70 காசு. நின்னுகிட்டும் போவேன், உட்கார்ந்துகிட்டும் போவேன். பத்தா எல்லாம் என்ன தான் படிச்சியோ? டாக்டர் 9 மணிக்கு வர சொன்னா தானே போய் நிக்க வேணா? நீ லேட்டா போய் அந்த ஆளு கோவம் வந்து ஏதாவது மருந்து மாத்திரை மாத்தி குடுத்துட்டாருன்னா ஏனுங்க மணி என்னாச்சு? மணி 9. ஐயோ, எங்கேயும் மணி 9 ஆச்சு. இனி எங்க போய் ஆட்டு புடிச்சு எப்ப போய் சேர போற? ஏனுங்க ஸ்டாப் 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 ஸ்டாப். ஏனுங்க கடி கொடுத்து போற வழிதானே ஆஸ்பத்திரி. இவள கொஞ்சம் இறக்கி விட்டுருங்க. ஏய், நீ வரும்போது ஆட்டோல வந்து ஏறு சீக்கிரம். ஏய் நில்லு. இத பாரு, ஏற்கனவே எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிருச்சு. நீ ஒரு ஆட்டோ பிடிச்சு அனுப்பிச்சு. அது இருங்க, 9 மணிக்கெல்லாம் டாக்டர் வர சொன்னாராம். இனி மெயின் ரோடு போய் ஆட்டோ பிடிக்கிறதுக்குள்ள 10 ஆயிடும். போற வழிதானே கொஞ்சம் இறக்கி விட்டுருங்க. ஏன் புள்ள? ஏய் ஏறாத, வா இப்படி. காலங்கத்தல வம்பு வந்து. ஐயா வணக்கம். டேய் எம்பேரு நில்லுடா. உன் வாந்தியாட்ட நான் சொல்லிக்கிறேன். பிரியாவை பின்னால உட்கார வச்சு வழியில மலர் ஹாஸ்பிடல் இறக்கி விடு. போ. ஏய் இப்போடா. டேய் நில்லுடா. போடா. டேய் நில்லுடா. டேய் டேய். ஏனுங்க உங்களுக்கு கொஞ்சம் விவசாய இருக்கா? ஏய் இந்த பக்கம் போடி. ஏங்க அவன் ஒரு வயசு பையன், இது ஒரு வயசு பொண்ணு. நீங்க பாட்டு பின்னால ஏத்திட்டு போவீங்களே, 4 பேர் பார்த்தா தப்பா பேச மாட்டாங்க? என்ன பின்னால ஏத்திட்டு போங்கறியே, என்ன மட்டும் தப்பா பேச மாட்டாங்களா? ஐயா, உங்களுக்கு அவனுக்கும் வித்தியாசம் இல்ல. நீங்க பெரிய மனுஷரு, ஒரு குடும்பஸ்தரு, வாத்தியார் வேலை பாக்குறீங்க. உங்களை போய் யாராவது தப்பா பேசுவாங்களா என்ன? பாப்புல கோச்சுக்காதீங்க, சின்ன உதவி தானே. ஏறு, கட்டியா பிடிச்சா கீழே விழுந்து போற. ஆனா அவங்க பிடிக்காது, அவருக்கு ஒரு மாதிரியா இருக்கும். கூச்சப்படுவாரு. தோலை பிடிச்சிக்க கட்டியா. டாடா. நேரம் வச்சு போங்க. டாடா. மரியாதையை தோலை பிடிச்சிட்டு வா. அங்கேயும் தொட்டினா பாரு. அட, அக்காவே அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் எங்க தொட்டா என்னவா? பரவாயில்ல, இன்னைக்கு பின்னால உட்காரத்துக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. இன்னும் போக போக பாருங்க. வாய மூடு, சும்மாவா சொன்னாங்க?